இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க சித்தப்பா உதயபெருமாள் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவர் கண்டிப்பா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு 24 hours ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு காக்கா குருவி கூட அவ்வளவு ஈஸியா நுழைஞ்சிட முடியாது. Then how will Varma can enter? Okay. இப்பெல்லாம் ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க சித்தப்பா நல்லபடியா ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு இந்திராணி. யாரு எப்போ என்ன செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நாம கொஞ்சம் அசந்தாலும் என்ன வேணாலும் நடக்கும். அதனால எனி டைம் அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? அப்புறம் உங்க வீட்டு வருங்கால சம்பந்தி உங்களை துணைக்கு கூட்டு வந்தாங்களா? பாத்தியாடா துணைக்கு. ஹேய் ஹேய் ஹேய், நீ இந்த இந்திராணி வீட்டுல இருக்கிற டீச்சர் பொண்ணு தானே? இங்க எதுக்கு வந்த நீ? ஓ, இந்திராணி உன்னை துணை கூட்டு வந்திருக்காளா? குட் 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 குட். ஆமா, அகிலாண்டேஸ்வரி அர்ச்சனாவுடைய பொண்ணு வந்திருக்கான்னு சொன்ன, எங்க அவளை காணோம்? அகிலாண்டேஸ்வரி உன்னதான் கேக்குறேன், அர்ச்சனா பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னீங்க, எங்க? மாற்றம் ஸ்கூல்ல நாங்க டீச்சர்ஸா இருக்கோம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்க அம்மாவை கொன்னது நான் தான். ஹேய், என்ன வில்லன் மாதிரிலாம் பார்க்காத. ஏன்னா நான் உங்க அம்மாவை சும்மா ஒண்ணு கொல்ல, என் வழியில குறுக்க வந்தது மட்டும் இல்லாம என்ன மொத்தமா முடிக்க பார்த்தா. அதனாலதான் அவளுக்கு முன்னாடி நான் அவளை கொன்னுட்டேன். அப்ப கூட நான் எடுத்த உடனே உங்க அம்மாவை கொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா அர்ச்சனாவுக்கு குடும்பம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் உங்க அம்மாக்கும் எவ்வளோ சான்ஸ் கொடுத்து வான்லாம் பண்ணேன். பட் she's dead. நானும் இந்த அகிலாண்டேஸ்வரி மாதிரிதான் உங்க அம்மாவுடைய நல்லதுதான் யோசிச்சேன். ஆனா அவ அப்படி யோசிக்கலையே. ஆமா, யோசிக்கல. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு? அதான் முடிச்சிட்டேன்.